அனிமி சீரிஸ் தான் பார்க்க போறோம். இது வந்து சைனீஸ் அனிமி சீரிஸ். இதுல பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல இந்த சீரிஸை பத்தி சொல்லணும்னா, அரசர் இது மாதிரி இளவரசனுக்கு கல்யாணம் பண்ண உங்க பொண்ணை கட்டி கொடுங்கன்னு சொல்லிட்டு அமைச்சர்கிட்ட கேட்டிருப்பாரு. பார்த்தா அந்த அமைச்சரோட பொண்ணா ஒத்துக்கவே மாட்டேது, நான் அவர் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிடுது. அதனால இவங்க என்ன பண்றாங்க, இவருக்கு பிறந்த இவரோட பொண்ணை வந்து பிடிச்சி கட்டி வச்சிடுறாங்க. இது வந்து அந்த இளவரசனுக்கு தெரியாது. இதுமேதான் இந்த கதை எப்படி போகுதுன்னு தெரியும். இவளை வந்து அந்த இளவரசன் கண்டுபிடிச்சானா, இவ இங்க வந்துட்டு எப்படி அரசாங்கத்துல வாழ்க்கையை வாழ்றா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த சீரீஸே இருக்க போகுது. ரொம்பவே சூப்பரா இருக்கும். இதோட ஃபர்ஸ்ட் எபிசோட். அப்புறம் இந்த சீரீஸோட நேம் வந்து சைக்கிக் பிரின்சஸ். இதுல ஃபர்ஸ்ட் சீன்ல எடுத்தோன்னே பாத்தீங்கன்னா, ஒரு பொண்ணு வந்து அவங்க அப்பா மட்டும் அழுதுகிட்டு இருக்கா. இதுதான் அந்த அமைச்சரவை, இது மாதிரி என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது, அவர் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த பொண்ணு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கா. அதுக்கு அவங்க அப்பா சொல்றாரு, என்னமா பண்ண முடியும், அரசரே வந்து சொல்லியிருக்காரு, நம்ம வந்து அதுதான் நம்ம கேட்டாகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னா அவங்க அம்மா சொல்றாங்க, நம்மளுக்கும் அரசர் ஆவிக்கும் தான் சரியே இல்லையே, இப்ப மட்டும் நம்ம பொண்ணை கட்டி கொடுத்தா அவங்க எவ்வளவு கொடுமைப்படுத்துவாங்களோ யாருக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க புலம்பிட்டு இருக்க. அந்த பொண்ணு நான் அவரை கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓன்னு அழுவ ஆரம்பிச்சிடறா. இவங்க அப்பா பாக்குறாரு, இவரெல்லாம் என்ன பண்ண முடியும், அரசர் எப்படி எதிர்த்து பேச முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நீதான் எங்களுக்கு இருக்க பொண்ணு, அப்பாக்காகவும் அம்மாக்காகவும் நீ தான் யோசிக்கணும், நம்ம மட்டும் இப்ப அரசருக்கு எதிராக நடந்தோம்னா நம்மளை கொன்னுருவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அப்பா சொல்றத கேட்டுட்டு அம்மா சொல்றாங்க, இவன் மட்டும் நம்மளுக்கு ஒரே பொண்ணு இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்பதான் பார்த்தா இவருக்கு ஃபர்ஸ்டே ஒரு ஒய்ஃப் இருந்திருக்காங்க, அப்போ ஒரு பொண்ணு பிறந்திருக்கும். அந்த பொண்ணை வந்து தனியா ஒரு மவுண்டன்ல வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணை கட்டி கொடுத்துடலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இவரு யோசிக்கிறாரு, இது மட்டும் அரசருக்கு தெரிஞ்சா எவ்வளவு பெரிய கிரைம் தெரியுமா இது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப அடுத்த சீன்ல கட்டுறாங்க. அது மாதிரி பொண்ணை கல்யாணம் பண்ணி அரண்மனைக்கு கூட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் இவங்க போட்ட பிளானை கட்டிட்டு இருக்காங்க. என்ன அந்த ஒய்ஃப் சொல்லியிருப்பாங்கன்னா, ஆமா இவ வந்து ஒரே பொண்ணு இல்லைல்ல உங்களுக்கு, அதான் இன்னொரு பொண்ணு இருக்கால, அவளும் உங்க பொண்ணு தானே, இப்படி எதுவும் பிரச்சனை வந்தா நம்ம வந்து இவங்க ஐடென்டிட்டியை மாத்திரலாம், அப்படியே பேர் எல்லாத்தையுமே மாத்திருவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த ஒய்ஃப் ஐடியா கொடுக்க, இவர் யோசிச்சுட்டு, நீ சொல்றது சரிதான், ஆனா நம்ம வந்து ஒரு சரியான டிசிஷன் மேக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாரு. அதே மாதிரி இங்க கல்யாணம் நடந்து நம்ம ஹீரோயினி இங்க கூட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அப்பெல்லாம் சுத்தி வேடிக்கை பார்த்துட்டு கத்திட்டு இருக்கா, சூப்பரா இருக்கே அப்படிங்கிற மாதிரி. இவ ஒரு அருந்தவாளு. அப்புறம் அரண்மனைக்கு வந்ததுக்கப்புறம் அப்படியே நைட் ஆயிடுது. ஹீரோயினி கொண்டு வந்து ஒரு ரூம்ல உட்கார வச்சிருக்காங்களா, இவ்வளவு உட்காந்து புலம்பிட்டு இருக்கா. கல்யாணம்னா எவ்வளவு வேலை, காலையில இருந்து எவ்வளவு வேலை பார்க்க வேண்டியதா இருக்கு, சேச்சே அப்படிங்கிற மாதிரிலாம் புலம்பிட்டு, இப்ப பாரு நைட்டு வரைக்கும் என்ன உட்கார வச்சிருக்கிறாங்க, ஏன்டா இவ்வளவு நேரம்டா இப்படி உட்கார வச்சிருப்பீங்க, இன்னும் உங்க ரிச்சுவல்லாம் முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு இவ கத்திட்டு இருக்க. வெளில இருக்க வேலையாட்கள்லாம் சொல்றாங்க, இனிமே தாங்க ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபர்ஸ்ட் நைட்டை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இதை சுத்தமா மறந்துட்டா, உட்காந்து ஏச்சிட்டு இருக்கா. ஆமா இல்ல ஃபர்ஸ்ட் நைட் நடக்க போகுது இல்ல, ஐயோ ஏதாச்சும் ஆயிர போகுதுன்னு சொல்லிட்டு இவ போய் பெஞ்சுக்கடையில் ஒழிஞ்சிக்கிறான். ஒளிஞ்சிட்டு இவ சொல்லிட்டு இருக்கா, அந்த பிரின்ஸ் மட்டும் என் மேல கையை வைக்கிட்டோம், அவன் கையை நான் உடச்சி விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உட்காந்துருக்கா. அப்பதான் நம்ம ஹீரோ உள்ள வரான். அவன் வந்துட்டு அவன் கத்திட்டு இருக்கான், இது மாதிரி அப்பா மட்டும் இதுக்கு வந்து பர்மிஷன் கொடுக்கலன்னா நான் உன்னெல்லாம் கல்யாணமே பண்ணிருக்க மாட்டேன், அவர் கொடுத்த ஆர்டர்னாலதான் உன்னை கல்யாணம் பண்ணேன், நீ எல்லாம் எனக்கு வந்து ஒய்ஃபா இருக்கிறதுக்கே தகுதியானவ கிடையாது. ஏன்னா வந்து பிரின்ஸுக்கு வந்து நிறைய ஒய்ஃப் இருப்பாங்க தானே, அதனால இன்னொரு ஒய்ஃப் பேரை சொல்றான், அவதான் வந்து எனக்கு தகுதியான மனைவி, நீ எல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். நீ இன்னும் ஒளிஞ்சிக்கிட்டு தானே இருக்க, இப்படியே ஒளிஞ்சிரு, எனக்கும் மூஞ்சை பார்க்க பிடிக்கல அப்படின்ற மாதிரி கோவமா சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு வெளில போயிடறான். வெளில போயிட்டு அந்த காவலாளிகள்கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கான்னா, இவளை இந்த இடத்துல இருந்து மாத்தி இன்னொரு இடத்துக்கு அனுப்பிச்சு வச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளேஸ் பேரை சொல்லிட்டு போறான். இந்த வேலையாட்களும் பார்த்துட்டு இருக்காங்க, எது அந்த இடத்துக்கு அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி அதிர்ச்சியா பாக்குறாங்க. என்னன்னு பார்த்தா அப்பதான் இந்த ஒரு பணியால் சொல்றான், ஏன்னா அங்க ஒரு ஆவி இருக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரி சொல்லிட்டு உயிரினிய உள்ள வந்து பார்த்தா சோகமா இருப்பான்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஆறுதலா பேசிட்டு இருக்காங்க. அவளை பாருங்க எந்திரிச்சு, அவளுக்கு ஒரே சந்தோஷம், ஒரே ஆட்டமா அடிக்கிட்டு இருக்கா. நான் கூட இவருக்கு ஒய்ஃபா இருந்து கஷ்டம்லாம் பண்ணுன்னு நினைச்சேன், இத்தோட எனக்கு தொல்லை விட்டுச்சு, இந்த இடத்துல இருந்து நான் சுதந்திரமா இருக்க போறேன், என்னை வேற இடத்துக்கு அனுப்பிச்சு வைக்க போறாங்க, படா கடவுள்கிட்ட நான் வேண்டதெல்லாம் நிறைவேறிடுச்சு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா. இந்த ரெண்டு கவலையிலும் பயந்து போய் வெளில ஓடி போயிடுறாங்க. அப்புறமேட்டு ஹீரோயினி வந்து அவ தங்கக்கூடிய இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. இங்க வந்து பார்த்தா எல்லாமே பாலடைஞ்சு உடஞ்சு போய் கிடக்கு. இவ உள்ள வந்துட்டு புலம்பிக்கிட்டு இருக்கா, என்ன அந்த இளவரசனுக்கு இவ்வளவு துமுறு, என்ன மாதிரி ஒரு வீக்கான பொண்ணு வந்து இப்படி ஒரு கொடூரமான இடத்துல விட்டுருக்கான், எவ்வளவு அழகான வீடு வச்சிருக்கான், அதுல ஒண்ணு என்ன குடுக்க வேண்டியதானே அப்படின்னு சத்தம் போட்டுட்டு இந்த பணிபெண்ட சொல்லிட்டு இருக்கா, வாங்க அவன்கிட்ட அப்புறம் ரிப்போர்ட் பண்ணிக்கலாம், இப்ப வந்து எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அந்த அம்மா ஓடியே போயிடுச்சு. ஏன்னா இங்கதான் பேய் இருக்குன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அவ்வளவுதான், அவ விட்டுட்டு ஓடிடுறான். இவ பார்த்துட்டு இருக்கா, அப்ப நான் தான் எல்லாத்தையும் தனியா பண்ணணுமா, என்னை வந்து சாதாரணமா நினைச்சிட்டாங்க, நான் அந்த மவுண்டன்ல இந்த காட்டு விலங்குகளோட ஒன்னா சேர்ந்து வாழ்ந்துவேன், எனக்கு எப்படி வாழ்க்கை வாழணும்னு தெரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அங்க இருக்கிறதெல்லாம் சுத்தம் பண்ணலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஆனா அவளால முடியல. ஹீரோயின் யோசிக்கிறா, என்னால மட்டும் ஏதோ தனியா பண்ண முடியாது, நான் உதவி கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு குட்டி பாக்ஸ் எடுத்து திறந்துறான். பார்த்தா அதுல இருந்து ஒரு ஆவி வெளில வருது. அதை பத்திட்டு இவ கத்திட்டு இருக்கா, ரைஸ் பால் வந்துட்டியா வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அது கிடந்து திட்டுது இவள் பிடிச்சி, எவ்வளவு நேரம் என்ன உள்ள வச்சு அடைச்சு வச்சிருந்திருப்பேன், என்ன மறந்துட்டுல உனக்கு கல்யாணம் ஆன குசியில அப்படிங்கிற மாதிரி இதே சொல்ல. அப்பதான் வந்து அவ சொல்லிட்டு இருக்கா, நீ வேற இங்க பாரு, நான் எங்க இருக்கேன்னு தெரியுதா அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த ஹீரோயினி சொல்லிட்டு இருக்கா. அப்பதான் அந்த பேயும் சொல்லிட்டு இருக்கு, நீ இங்க கல்யாணம் வந்துட்டா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, உனக்கு உதவி எல்லாம் செய்ய
செய்யணுமா, நீ வந்து லக்கே இல்லாம பிறந்திருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் இது சொல்ல. சரி சரி அதுக்கு இப்ப நம்ம என்ன பண்றது, புலம்பிட்டு இருந்தா செல்ல முடிஞ்சிருமா, சரி எனக்கு உதவி செய்ய, எல்லாத்தையும் ரெடி பண்ணுவோம், இந்த பிளேஸே பிரைட் அழகா மாத்திரும் அப்படிங்கிற மாதிரிலாம் இவ சொல்ல. இப்படியே யோசிச்சுட்டு இருக்கு, இவ கொஞ்சிட்டு இருக்கா, வா எனக்கு உதவி செய்ய, நீ இல்லைன்னா வேற யாரு இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் சரின்னு சொல்லிட்டு அந்த பேயும் உதவி செய்யுது. நம்ம ஹீரோயினுக்கு வந்து இந்த மாதிரி ஆவிகள்கிட்ட பேசுற பவர் இருக்கு போல. அவ்வளவுதான், அது வந்து 5 நிமிஷத்துல எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சிருது அழகா. அவ்வளவுதான், 2 பேருமே வந்து உளுந்து கிடக்குறாங்க, செம்ம டயர்டா. ஏன்னா வந்து இன்னும் சாப்பிடவே இல்லைல்ல, அதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. என்ன இன்னும் நம்ம சாப்பிடாம இருக்கோமே, சாப்பாடே கொடுக்கலையே அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா, அப்பனா இவங்க சாப்பாடு தரமாட்டாங்க இல்லையே, நம்ம சாப்பாடை நம்ம தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நிஞ்சா மாதிரி ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கா. அந்த பேய் பார்த்துட்டு இருக்கு, இப்ப நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயின் வந்து நிஞ்சா மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அங்க இருக்க ஒவ்வொரு கூரை மேலேயே தாவி தாவி போயிட்டு இருக்கா. ஏன்னா வரப்பயே வந்து எல்லாத்தையும் பார்த்திருப்பல்ல, சரி அங்கதான் சாப்பாடு இருக்குன்னு சொல்லிட்டு இவ பட்டுக்கு வச்சு வச்சு போயிட்டு இருக்கா. பின்னாடி அந்த ஆவி வந்துகிட்டு இருக்குல்ல, அதால ஒரு கட்டத்துக்கு மேல உள்ள வர முடியல. என்னடான்னு பார்த்தா இவன் ஒரு ஆவி தானே, இங்க இருக்க ஒரு எனர்ஜி வந்து இவனை உள்ள விடாம தடுக்குது, அதனால அவனால வர முடியல, அங்கேயே இருந்துடுறான். இது இவளுக்கே தெரியவே இல்லை. இவ பாட்டு குச்சி குச்சி போயிட்டு ஒரு இடத்து மேல நின்றுட்டு இருக்கா. அப்ப பின்னாடி யாரோ வர சவுண்ட் கேட்டுட்டு இவ சொல்லிட்டு இருக்கா, அமைதியாரே சத்தம் போடாத அப்படிங்கிற மாதிரி அந்த பேய்கிட்ட பேசுற மாதிரி பேசிட்டு இருப்ப. பின்னாடி இருக்கவன் கேட்கறான், என்ன கூட ஏதோ ஃப்ரெண்டை கூட்டிட்டு வந்தியே நீ அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே குதிச்சு ஓடி போயிடுறா வேற யாரோ போலன்னு சொல்லிட்டு. பார்த்தா அங்க நிக்கிறது வந்து நம்ம ஹீரோ தான். ஆனா ஹீரோயினுக்கு தெரியாது இது ஹீரோன்னு சொல்லிட்டு, ஹீரோக்கும் தெரியாது ஹீரோயின் எப்படி இருப்பான்னு சொல்லிட்டு. அப்பதான் இவன் வந்து ஹீரோயினை பத்தி கேட்டுட்டு இருக்கான், நீ யார் அனுப்பிச்சாலு, யாரு நீ அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டா இவ சொல்லிட்டு இருக்கா, அதெல்லாம் கேட்டு நீ என்ன பண்ண போற, யார் என்ன அனுப்பிச்சா உனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் இவ பேசிட்டு இருக்கப்ப அவன் சொல்லிட்டு இருக்கான், நான் இந்த இடத்த பாதுகாக்கிற காடு காவலாளி, அதனால நீ எனக்கு பதில் சொல்லிதான் ஆகணும், எவ்வளவு தைரியம் தான் எங்க பிரின்ஸ் இடத்துக்கே நீ வந்திருப்ப, ஒரு திருட்டு பயல நீ அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் சத்தம் போட்டுட்டு அவள்கிட்ட சண்டை போட போக அவ அப்படியே அவன்கிட்ட இருந்து எஸ் ஆயிடுறான். அப்புறம் தான் இவன் வந்து அவன் போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பத்திட்டு கேட்டுட்டு இருக்கான், என்னமோ நீ காவலாளின்னு சொன்ன, அவங்க போற யூனிஃபார்ம் போடாம இப்படி உனக்கு என்னன்னு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்திருக்க, நீனும் திருட்டு போயதானா, இன்னொரு தடவை நான் இங்க பார்த்தேன்னு வச்சுக்கோ உன்னைய இங்க இருக்க எல்லாரையுமே கூப்பிட்டு கத்தி விட்டுருவோம் பார்த்துக்கோ, அப்புறம் உன்னை பிடிச்சி உள்ள போட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஹீரோயினி பேசிட்டு இருக்கா. இவன் இதை பத்திட்டு இன்னும் கோவமாயி அவளை போட்டு அடிக்கிறதுக்கு போறான். அப்ப பார்த்தா ஹீரோ வந்து ஹீரோயினியை நல்லா மடக்கி பிடிச்சிட்டு அவளோட மாஸ்க் கழட்டலாம் யாருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்றப்ப இவ வந்து கத்திட்டு இருக்கா, அந்த ஆவியை காணுமேன்னு சொல்லிட்டு, ரைஸ் பால் எங்கடா இருக்க, வந்து உதவி செய்யுன்னு சொல்லிட்டு, அதான் ஆளையே காணுமே, சரி இப்ப நம்ம தான் ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு இவ கையில விட்டு ஒரு பொடி மாதிரி இருக்கும், அதை எடுத்து இவன் மூஞ்சில அடிச்சுட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறா. நம்ம மாஸ்டர் நம்ம கொடுத்தது எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்தா அந்த பொடி போட்டதுக்கு அப்புறம் ஹீரோக்கு வந்து இது பண்ண முடியல, ஒரு மாதிரி கிறுக்கல் ஆயிடுது, அப்படியே உட்காந்துடுறான். அப்பதான் அங்க வந்து மித்த சோல்ஜர்ஸ் வராங்க, அவங்க வந்துட்டு சொல்றாங்க சீக்கிரம் அவனை போய் பிடி அப்படிங்கிற மாதிரி. அப்பதான் இவன் சொல்றான், வேணாம் அவன் போட்டு விடுங்க, இது மாதிரி இந்த பொடியோட வாசம் வந்து இது வந்து கேபிட்டல்ல இருந்து வந்த மாதிரி இல்ல, ஒரு பழைய தீஃப் இருப்பான் அவன் யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு, எப்படியும் அவன் திரும்ப வருவான், அப்போ நம்ம பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவன் விட்டுறான். அங்க ஹீரோயினியா இப்ப சாப்பாடு கிடைக்காம அங்கிருந்து ஓடி வந்து திருப்பி அவ இடத்துக்கே வந்துடுறா, புலம்பிக்கிட்டு இருக்கா, அந்த பயிலாலதான் என்னால இப்ப சாப்பிட முடியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதோட சின்ன பிள்ளையில இருந்தே இவ இப்படிதான் வந்திருப்பா, விதிங்கிறது மேல எல்லாம் எனக்கு நம்பிக்கையே கிடையாது, நம்ம டெஸ்டினியை நம்ம தான் வந்து ஏற்படுத்திக்கணும், நமக்காக நம்ம தான் எதா இருந்தாலும் செய்யணும், எப்போதும் நம்ம மேலதான் நம்மளுக்கு நம்பிக்கை இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இவளே தேத்திக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்கப்ப பார்த்தா மேல இருக்க அந்த போர்டு, வீட்டுல இருக்கும்ல போர்டு, அது கழண்டு இவ தலையில விழுந்துருது, கத்திக்கிட்டு இருக்கா, அடே ரைஸ் பால் என்னடா வீட்டை சரி பண்ண, இது கழண்டு விழுந்துட்டு வந்து எடுத்து விடு அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கா. அதோட இந்த எபிசோடு வந்து முடியுது. அடுத்த எபிசோட் பார்க்கலாம், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.